2-3 நாட்களுக்கு முன்னாடி ஜனாதிபதி ஏகேடி நாட்டுக்குள்ள ஆயில் கொண்டு வரதுக்காக சில தனியார் நிறுவனங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட கட்டுப்பாடுகளோட அனுமதி வழங்கியிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வந்து இதை கேட்டப்போ சில பேர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாட்டோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும், இந்த மாதிரியான முடிவுகள் எல்லாம் அரசாங்கத்தோட கையில தான் இருக்கணும், அரசாங்கம் தான் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் தான் சொல்லியிருந்தோம். இந்த மாதிரியான சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி நடந்தப்போ கூட இதே மாதிரியான கருத்துக்கள் வந்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து எங்களுக்கு ஒரு பழக்கமாகவே போயிடுச்சு. நாங்கள் எப்பயாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறப்போ தனியார் நிறுவனங்களுக்கு சில அனுமதிகளை கொடுக்கறது வந்து எதிர்ப்புக்குள்ளதான் கொண்டு போயிட்டு முடியும். இப்பயும் கூட இந்த மாதிரி நாங்கள் ஒரு இடத்துல போய் இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த மாதிரியான அனுமதிகள் வந்து வழங்குறதா வந்து அவர் சொல்லியிருக்காரு. அனுமதினா முழுமையான அனுமதி இல்லை, சில கட்டுப்பாடுகளோட ஒரு பாதி லைசன்ஸ் மாதிரியே தான் கொடுத்துருக்காரு. பாதி லைசன்ஸ்ல முழுமையான லைசன்ஸை கூட கொடுக்கலாம். ஏன்னா எங்களால் இந்த விஷயத்தை செய்ய முடியாத பட்சத்தில், எண்ணெயை கொண்டு வர முடியாத பட்சத்தில் இதை செய்யக்கூடிய வேற சில கம்பெனிகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கறது வந்து ஒரு நல்ல விஷயம் மாதிரி தான் தோணுது. அந்த இடத்துல தப்புகள் நடக்கலாம், சில ஊழல்களோ இல்லை இழுபறிகளோ நடக்கலாம். அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, ட்ராக் பண்ணுறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கணுங்கிறதையும் நாங்கள் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கணும். எங்களால் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக எண்ணெயை கொண்டு வர முடியாத பட்சத்தில் வேறொரு கம்பெனிகளால் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக இல்லாமல் வேற வழி மூலமாக எண்ணெயை எடுக்க முடியுமா இருந்தால் அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வாய்ப்பை கொடுக்கறது ஒரு நல்ல விஷயமா தான் தோணுது. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் சொல்லி ஆகணும். நாங்கள் ஹோர்முஸ் ஜலசந்தி வழி மூலமாக எடுக்கப்படுற எண்ணெய்களுக்கு மாதிரி இல்லாமல் வேறு வழி மூலமாக எடுக்கப்படக்கூடிய தனியார் கம்பெனிகள் மூலமாக எடுக்கக்கூடிய இந்த ஆயில் பேரல்களுக்கு நாங்கள் வழக்கமாக கொடுக்குற விலையை விட கொஞ்சம் அதிகமான விலையை கொடுத்து தான் ஆகணுங்கிறது இந்த இடத்துல நாங்கள் ஞாபகப்படுத்திக்கணும். ஆனால் அப்படி விலை கூடுது அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே யாருக்கும் ஒரு நல்ல விஷயம் கிடையாது. விலை கூடுனா அதோட ஆயில் விலை கூடுதுன்னா அதோட சேர்த்து மற்ற எல்லா விஷயங்களோட விலையும் கூடி தான் ஆகும். ஆனால் வேற வழி இல்லை. ஏன்னா எண்ணெயே இல்லாமல் இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமான விலையை கொடுத்தாவது எண்ணெயை தக்க வச்சு கொள்வது வந்து இந்த இடத்துல ஒரு புத்திசாலித்தனமான செயல்பாடாக கருதலாம். ஏன்னா எண்ணெய் இல்லை அப்படிங்கிறது, ஆயில் இல்லை, பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை அப்படிங்கிறது வந்து நாட்டுடைய பல செயற்பாடுகளை, முக்கியமான பல செயற்பாடுகளை வந்து முடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கு. ஸோ எண்ணெயே இல்லாமல் இருக்கிறத விட கொஞ்சம் விலை அதிகமானாலும் எண்ணெய்களை வச்சு தக்க வச்சு கொள்வது வந்து ஒரு புத்திசாலித்தனமான சாதுரியமான விஷயமா நாங்கள் எடுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இதுலையும் அரசாங்கம் தலையிட்டு அதோட விலைகளை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் புத்திசாலித்தனம் இல்லாத விஷயமா தான் படுது. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் இருக்கிற விலையை விட குறைவான விலையில தான் ஆயிலை விற்று கொண்டிருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அதோட டிமாண்டை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து விலையை கூட்டி தான் ஆகணுமே தவிர விலையை குறைச்சி எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அண்ட் QR கோட், இந்த கோட்டாவை வச்சு டிமாண்டை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அஃப்கோர்ஸ் விலையை கூட்டி தான் ஆகணும். ஏன்னா விலையை கூட்டி தான் இந்த டிமாண்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர விலையை கூட்டாமல் இந்த QR கோட் மூலமாக, கோட்டா மூலமாக கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் நல்லதை உருவாக்கும், மக்களுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி எவ்வளவு நல்லதை உருவாக்குங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.